ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சின்ன அழகான கிராமத்தில் நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வை பற்றி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு அம்மா அந்த உலகத்தில் இருப்பாங்களா? இவ்வளவு கொடுமையான தாய் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே அவமானம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கொந்தளிக்கிற அளவுக்கு ஒரு கொடுமையான மோசமான கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு. அப்படி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட்டை பற்றி நம்ம என்னன்னு பார்த்துக்க போகிறோம். இது ஒன்லி ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா? இந்த உலகத்தில் ரொம்ப ரேரா ஏதாவது ஒரு மூலையில் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி இன்சிடென்ட் உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த உலகத்தில் நடந்த 2-3 இன்சிடென்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை எதுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் ஜென்ரலாக ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதோட ஆணிவேரில் போய் டீகோட் பண்ணாதான் அதுக்குரிய ரூட் காஸ், அதோட காரணி என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த கிரைமையும் உலகத்தில் நடந்த இதே மாதிரி 4-5 கிரைமையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து அதோட பேட்டர்னை அனலைஸ் பண்ணால் உண்மையிலே எதுக்காக இந்த மாதிரிலாம் கிரைம் நடக்குது, ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் கொடூரமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பேட்டர்னையும் நம்ம டீகோட் பண்ண போறோம். இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க இந்த இன்சிடென்ட் முடிஞ்சவனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கோ உங்க குடும்ப உறவுகளுக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற பல நிகழ்வுகளும் பல இன்ஃபர்மேஷனும் உதவியா இருக்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கீழமங்கலா அப்படிங்கிற ஏரியால சின்னட்டிங்கிற ஒரு அழகான கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பாரதிங்கிற 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க கணவரோட பேர் சுரேஷ். அவருக்கு 38 வயசு ஆகுது. இந்த தம்பதிகளுக்கு ஒரு 2 பெண் குழந்தை இருக்கு. 3 வயசுல ஒரு குழந்தை, 5 வயசுல ஒரு குழந்தை. இந்த தம்பதிகள் தங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட ஒரு நேர்த்தி கடன் வச்சு இன்னொரு குழந்தையோட வரவுக்காக காத்திருக்காங்க. அப்படி எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இந்த உண்டியல்ல போட்ட 1 லட்சம் ரூபாயை கடவுளுக்கே காணிக்கையா கொடுக்குறோங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு குழந்தையோட வருகையை அவங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வேண்டுதலுக்கும் பலன் கிடைக்குது. 5 மாசத்துக்கு முன்னாடி இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ரொம்ப ஆசையா அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் எல்லாருமே கணவர் வேலைக்கு போயிறாரு. அந்த கணவரோட வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியில கிளம்பிடுறாங்க. இந்த பாரதிங்கிற 25 வயசு பெண்மணியும் அவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை 5 மாச குழந்தை, இவங்க 2 பேரும் தான் வீட்டில் இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க கணவருக்கு ஒரு அதிர்ச்சியான ஃபோன் கால் வருது. அவங்க குடும்ப உறவுகளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, பாரதி என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு இந்த 5 மாச குழந்தைக்கு மூச்சு விட முடியாம திணறிடுச்சு, இந்த குழந்தை இறந்து போச்சுங்கிறாங்க. இந்த தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலைக்குலைய செஞ்சிருது. என்னடா இது, காலையில பார்த்துட்டு போனோம், குழந்தை அழகா சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு, திடீர்னு மூச்சு விட முடியாம இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த குழந்தைக்கு உடல்நலை குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபைனலா எல்லாருமே ஒரு சோகமான கனத்த இதயத்தோட அந்த குழந்தைக்கு இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணிடுறாங்க. இது நடந்தது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வருது. அப்ப இறந்து போன துருங்கிற இந்த குழந்தையோட அப்பா சுரேஷ்ங்கிற நபர் லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார், என்னோட குழந்தையோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. அது இயற்கையான மரணம் மாதிரி தெரியல, என்னோட குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போலீஸ் கேட்கறாங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது? இப்படி ஒரு திடீர்னு சந்தேகம் வந்தா அதுக்குரிய ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கணும், அதுக்குரிய ஒரு ஆதாரம் இருக்கணும்ல, அதை காமிங்கிறாங்க. அவரும் செல்போன்ல இருந்து சில ஆதாரங்களை எடுத்து காமிக்கிறாரு. போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி அவர் என்ன மாதிரியான தடயங்களை போலீஸ் கிட்ட கொடுத்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில மாதங்கள் பின்னோக்கி பயணம் செஞ்சாதான் உண்மையிலே இந்த குடும்பத்தில் என்ன நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறது தெரிய வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தம்பதிகளுக்கு ஃபர்ஸ்ட் 2 குழந்தை இருக்கு. அடுத்து இன்னொரு குழந்தைக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாரதிங்கிற அந்த மனைவிக்கு அதே தெருவில் வசிக்கிற சுமித்ராங்கிற இன்னொரு 22 வயசு பெண்ணோட காதல் ஏற்பட்டிருக்கு. என்ன பிரதர் சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்களா? ஒரு பெண்ணுங்கிறீங்களே, எப்படி காதல்? எஸ், ஒரு பெண்ணும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க திருமணமானவங்க, அவங்க திருமணம் ஆகாதவங்க. 2 பேத்துக்கும் ஒரு தீவிரமான காதல் ஏற்படுது. ஈவன் அவங்க நிறைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும்
சேர்ந்து கூட இன்ஸ்டால நிறைய ரீல் பண்ணதா சொல்றாங்க. அப்படி இவங்க காதல் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் மூடி மறைச்சா கூட சில பேர் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது, ஒரு பொண்ணு இப்படி இருக்காங்களேங்கிற மாதிரி. இந்த மாதிரி காத்து வாக்குல பரவுற பல தகவல்கள் அவங்க கணவருக்கு வருது. அப்ப அவங்க கணவர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு இந்த மாதிரி கேள்விப்படுறேன்னு. இல்லங்க, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்க அந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட நான் திங்க் பண்ணதில்ல, நீங்க தவறா நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கணவரை சமாதானப்படுத்தினா கூட இவங்க போடுற ரீல்ஸும் பிளஸ் அவங்க கணவர் ஒரு நாள் இந்த பொண்ணோட போன்லாம் பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்குள்ள பரிமாறிக்கப்பட்ட பிரைவேட்டான புகைப்படங்களும் பிரைவேட்டான சாட்டும் பல கதைகளை சொல்லுது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு உறவு இருக்கு, ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது இவங்க கணவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ ஒரு கணவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பண்ணாத, நமக்கு 3 குழந்தைகள் இருக்கு, இதோட ஸ்டாப் பண்ணுங்கிறாரு. அப்ப கணவன் மனைவிக்குள்ள கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, கோச்சிக்கிட்டு தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிறாங்க. நம்ம ஊர்ல ட்ரெடிஷனலா என்ன பண்ணுவாங்க, ஒரு மனைவி கணவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தா, இங்க பாருமா குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், கணவன் மனைவி சண்டை தான் போடுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமாங்கிற மாதிரி எல்லாருமே அனுப்பி வைப்பாங்க. இதுதான் கோயம்புத்தூர் கேஸ்லயும் நடந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பலவித விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பெண்மணி அங்க போறாங்க. பட் அப்படி இருந்தாலும் தன்னோட காதலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயத்துல தான் திடீர்னு இந்த குழந்தை இறந்து போயிருது. அப்ப அவங்க கணவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அப்ப தன்னோட மனைவியோட போனை எடுத்து பார்க்கும்போது அதுல பார்த்த ஒவ்வொரு காட்சியும் ஒரு தகப்பன் அப்படிங்கிற முறையில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. அவரோட ரத்தம்லாம் கொதிக்குது, என்னோட குழந்தைகள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பெண்மணி, அதாவது பாரதிங்கிற அந்த குழந்தையோட சொந்த அம்மா இறந்து போன அந்த குழந்தையோட புகைப்படத்தை எடுத்து தன்னோட காதலிக்கு சுமித்ராங்கிற பெண்மணிக்கு அனுப்பியிருக்காங்க. பாரு, உனக்காண்டி தான் இதை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றும் புரியல. உடனே அவங்க கான்வர்சேஷனை எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அதாவது சுமித்ராங்கிற இந்த பெண்மணிக்கு இந்த குழந்தை இருக்கிறது அவங்க காதலுக்கு இடையூறா இருக்கிற மாதிரி அவங்க இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால தன்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக பாரதிங்கிற இந்த அம்மா தன்னோட சொந்த 5 மாச குழந்தையை கொலை பண்ணிட்டாங்க. அதுவும் தன்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கான்வர்சேஷன் மூலமா அவருக்கு புரிஞ்சிக்க முடியுது. இதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாரு, கடுப்பாயிட்டாரு. உடனே இந்த தகவலை எடுத்துட்டு போய் தான் போலீஸ்ல கொடுக்குறாரு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, தகவலை எல்லாம் பார்த்துட்டு போலீஸுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, ஒரு சொந்த அம்மா இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமான்னு. பட் அப்படி இருந்தாலும் அதை அறிவியல் ரீதியா நிரூபிக்கணும்ல. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, லோக்கல் ரெவென்யூ ஆஃபீஸர் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு புதைக்கப்பட்ட அந்த குழந்தையோட உடம்பை தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி தோண்டி எடுத்து அதே இடத்துல வச்சு ஃபாரன்சிக் டீம் வந்து பிரேத பரிசோதனை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த குழந்தையோட மரணம் மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் நிகழ்ந்திருக்கு. பட் அது இயற்கையா வந்த மூச்சு திணறல் கிடையாது, அது செயற்கையா ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிறதுனால அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அந்த குழந்தையோட மரணம் கொலை அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது. அதை யாரு பண்ணியிருப்பா அப்படிங்கிறதுக்கு தடயங்கள் வந்து செல்போன்ல இருக்கு. இப்போ இந்த தடயங்களை வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாரதிங்கிற அந்த குழந்தையோட அம்மாவையும் அவங்க காதலி சுமித்ராங்கிற அந்த பெண்ணையும் விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. 2 பேரையும் தனித்தனியா வச்சு விசாரணை பண்றாங்க. அப்படி தனித்தனியா விசாரணை பண்ணும்போது 2 பேருமே சொல்ற தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. ஜென்ரலா ஒரு கிரைம்ல 2-3 பேர் இன்வால்வ் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா விசாரிப்பாங்க. அப்படி தனித்தனியா விசாரிச்சாதான் ஒருத்தன் ஒரு தியரி சொல்லுவான், இன்னொருத்தன் சொல்லுவான், எங்கெல்லாம் இவங்க சேர்ந்து பொய் சொல்றாங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பழிய போறதுக்கு முயற்சி பண்றாங்க. பிளஸ் அவங்க கொடுக்கிற தகவலும் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுனால ஃபைனலா இந்த குழந்தையோட அம்மா பாரதிங்கிற பெண்மணி வேற வழியே இல்லாம நான் தான் என்னோட குழந்தையை கொலை பண்ணிட்டேங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. பட் கொலை அப்படிங்கிறது கிரைமிலே உச்சக்கட்ட கிரைம். அதுவும் ஒரு குழந்தையோட அம்மாவே பண்ணது எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியை கொடுக்குது. எதுக்குமா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நானும் சுமித்ராவும் பல நாளாக காதலிச்சுட்டு வந்தோம் சார். அதாவது எனக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருந்தப்போ கூட இவ்வளோ பிரச்சனை இல்லை. எப்போ எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்போது அது ஒரு சின்ன குழந்தைனா என்ன ஆகும், ஒரு அம்மா ஒரு பெரிய குழந்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ற டயத்தை விட சின்ன குழந்தைகளோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுலேருந்து அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை பண்ணுறதுன்னு இனிஷியலாகவே ஒரு 10 மாதம் அவ்வளவு டஃப்பாக இருக்கும் எந்த ஒரு அம்மாக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நான் என் காதலியோட பேசுகிற டைமும் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமும்
கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அது என்னோட காதலிக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. நீ முன்னாடி மாதிரி என் கூட பேசுறது இல்லை. ஜென்ரல் அந்த காலேஜ் படிக்கிற பசங்களாம், லவ் பண்ணுற பசங்களாம் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, பொசசிவ்னஸ்ல. அந்த மாதிரி இந்த பெண் வந்து இவங்களோட சண்டை போடுது. நீ முன்னாடிலாம் என்கிட்ட எப்படி பேசுவ, நீ குழந்தை பத்திலேருந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை, உனக்கு பையன் பிறந்தவன, உனக்கு உன் குடும்பம் பெருசாயிருச்சு, உன் புருஷன் உன் குழந்தை, நீ சந்தோஷமா இரு, என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மாதிரி அந்த பெண்ணை ரொம்ப டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதாவது குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாரதி என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஐயோ இந்த குழந்தை வந்ததுனால தான் அவங்களுக்கும் சுமித்ராக்கும் ஒரு இடைவெளி வந்துச்சு, இதனால தன்னோட காதலி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வர ஆரம்பிக்குது. அந்த பய உணர்வு தான் அவங்கள மனிதனா இருந்த அந்த பெண்மணியை மிருகமா மாற்ற ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த குழந்தை, புதுசா பிறந்த அந்த குழந்தை தனக்கும் தன்னோட காதலிக்கும் அப்ஸ்ட்ரக்கிளா இருக்கு, இடையூறா இருக்கு. இந்த குழந்தை இருந்தா தன்னோட காதலி தன்னை விட்டு போயிடுவா, தங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறாங்க, இந்த குழந்தையை கொலை பண்ணலான்னு. ஸோ அதுக்கு தான் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி எல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை இவங்க எப்படியோ மூச்சு திணற அடிச்சு கொலை பண்ணி, இதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, காதலிக்கிட்ட இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் கூட ஃபோட்டோ எடுத்து, பாரு உனக்காண்டி தான் நான் பண்ணியிருக்கேன், எப்போதாவது உனக்கு புரியுதா, நீ என் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு முக்கியமானவனே, நீ என்ன போய் சந்தேகப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதலிக்கிட்ட தன்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக இந்த பச்சை குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த எவிடன்ஸை பார்த்து அவங்க குடும்ப உறவுகளும் அவங்க அப்பாவும் போலீஸும் எல்லாருமே அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளவு கோபம் வருது இந்த பெண்மணி கிட்ட. ஸோ இப்போ இவங்க கன்ஃபெஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னதான் இவங்க டைரக்டாக கொலையை பண்ணியிருந்தா கூட இந்த கொலை பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்தது அந்த காதலி தான். ஸோ 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இவங்க 2 பேர் மேலேயும் 302வது செக்ஷன் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இனிஷியலாக அந்த விசாரணை போது கோர்ட்டுக்கு போது ஜுடிஷியல் கஸ்டடியில் இப்போ 2 பேரும் இருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த கன்ஃபெஷன் வந்து மிக முக்கியமான தடயமாக இருக்குது. பட் எந்த வழக்கிலையும் சரி கன்ஃபெஷன் மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஈஸியாக அதை பேக் அடிச்சிருவாங்க. பட் இந்த கேஸில் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பல தடயம் இருக்குது. அந்த குழந்தை இயற்கையான முறையில் மரணம் அடையல, கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது முக்கியமான தடயம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இடையில பரிமாறப்பட்ட அந்த மெசேஜ், கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி, கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட ஃபோட்டோவை கூட. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேத்துக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்கு. என்னதான் இவங்க பண்ணியிருந்தா கூட அதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னா 2 பேர் மேலேயும் இபிகோ 302வது செக்ஷன் பதிவு பண்ணி இப்போ 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு 90 நாளைக்குள்ளே இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இந்த வழக்கு ட்ரையலுக்கு போகும். இந்த கேஸ் ஃபுல்லா தமிழ்நாட்டில் பரபரப்பா பேசப்படுது. இது பல வழக்குகளோட ஒப்பிடப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி அபிராமி கேஸோ, இப்போ கேரளாவில் இப்போ ஒரு கேஸ் பார்த்தோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இதை விஷ வச்சு கொலை பண்ண ஒரு பெண்ணோட கேஸ், இது எல்லாத்தையும் பார்த்தோம்ல. பட் இந்த கேஸ் தனித்துவமாக பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கும் அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த ஒரு ஓரின சேர்க்கை அப்படிங்கிற பாயிண்ட் வந்தால் இந்த வழக்கை வந்து தனித்துவமாக காட்டுது. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த ஓரின சேர்க்கை வந்து இது காரணமே கிடையாது. இந்த இடத்துல அந்த பெண் ஒரு பெண் இல்லாத ஒரு ஆண் கூட தொடர்புல இருந்தா கூட இந்த கிரைம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஓரின சேர்க்கைக்கும் இந்த வழக்குக்கும் ஒரு பெரிய ஒரு முக்கிய பங்குன்னு சொல்ல முடியாது. மேபி அது ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால அது ஒரு பரபரப்பாக பேசப்படுது. பட் இருந்தாலும் ஒரு பெண் இன்னொரு காதலிக்காக சொந்த குழந்தையை அப்படி கொலை பண்ணது வந்து எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. என்ன அது ஒரு பெண்ணுக்காக போய் இப்படி பண்ணியிருக்காங்களே, நாட்டில் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து இதே பேட்டர்னில் இந்த உலகத்தில் பல இடத்துல நடந்த ஒரு 4 கேஸை பார்க்க போகிறோம். இது எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் நம்ம சீரியல் கில்லிங்கில் பார்ப்போம்ல, ஒரே மாதிரி கொலை நடந்துச்சுன்னா அதுக்குரிய பேட்டர்ன் இருக்குல்ல. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இதை பொறுமையாக பாருங்கள். இந்த 4 கேஸையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 கேஸையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அதுக்குரிய பேட்டர்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. பேட்டர்ன் அப்படியே 100% மேட்ச் ஆகும். இது என்னதான் வெளிநாட்டில் நடந்த கிரைமாக இருந்தால் கூட வெளிநாட்டு மக்களோட நிறங்களும் அவங்களோட கலாச்சாரங்களும் வாழ்க்கை முறைகளும் நம்ம கிட்ட இருந்து முற்றிலும் வேறுபட்டு இருந்தால் கூட இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் உணர்ச்சிகள், அந்த எமோஷன்ஸுங்கிறது ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வழக்குகள்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ நம்ம நாட்டில் பல ஊர்ல பல இடங்கள்ல நடந்த 4 வெவ்வேறு விதமான இதே மாதிரி கிரைமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரைம் எங்க நடக்குதுன்னா, அர்ஜென்டினால 2021ஆம் வருஷம் ஒரு பெண்மணி மேக்டலினாங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. இவங்களுக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. ஸோ தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வந்து தனியா இருக்காங்க.
அப்போ அபிகெயில் அப்படிங்கிற ஒரு பெண் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. ஸோ 2 பேருமே பெண், 2 பேருமே காதலிக்கிறாங்க, 2 பேருமே லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அந்த குழந்தையும் அவங்க வீட்டில் இருக்கு. பட் நெடுநாளா இந்த குழந்தைய துன்புறுத்துற மாதிரி பல சிம்டம்ஸ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்டிருக்கு. அதாவது அந்த குழந்தைய அழுகல் சத்தமோ, கத்தி கதற சத்தமோ, அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அந்த மாதிரி வித்தியாசமான பலவிதமான நிகழ்வுகள் நகர்ந்துட்டு இருக்கு. பட் திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை அமைதியாயிடுது, ஒண்ணுமே தெரியல. அப்பதான் பார்த்தா அந்த குழந்தை ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுது. அப்புறம் அந்த குழந்தையோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தான் பல நாள் அந்த குழந்தைய துன்புறுத்தி ஃபைனலா கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அந்த வழக்கோட விசாரணையில ஃபைனலா டிடெக்டிவ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த குழந்தையோட அம்மாவே கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க, எனக்கும் என்னோட காதலிக்கும் இந்த குழந்தை இடையூறா இருக்கிற மாதிரி நாங்க 2 பேருமே ஃபீல் பண்ணோம். அதனாலதான் பல நாள் துன்புறுத்திட்டு இருந்தோம். பட் ஒரு நாள் இந்த குழந்தை இருந்தா எங்களால சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு நாங்க முடிவு பண்ணி நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குழந்தையை கொலை பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபைனலா இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க 2 பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இரண்டாவது கேஸ் எங்க நடந்ததுன்னா, யூஎஸ்ல அரிசோனா ஸ்டேட்ல 2013 வருஷம் நடந்தது. ரேச்சல்ங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க, இவங்களுக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஸோ இவங்களுக்கு ஹிலாரிங்கிற ஒரு பெண்ணோட காதல் ஏற்படுது. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா எமோஷனலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த கேஸ் மாதிரி தான் அந்த பாரதியும் சுமித்ராவும் இருந்த மாதிரி 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. அந்த குழந்தைக்கு அடிக்கடி தொடர்ந்து காயம் ஏற்பட்டுட்டே இருக்கு. டாக்டர் கிட்ட போறாங்க, என்னங்க காயம் கேட்டா இல்ல கீழே விழுந்துருச்சுங்கிறாங்க, காயம் பட்டுருச்சுங்கிறாங்க. அது பட் லேட்டர் பாயிண்ட் டைம் அது எல்லாமே இவங்க 2 பேரும் கொடுமைப்படுத்துனால வந்த காயம்னு தெரியுது. ஸோ ஃபைனலா இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொலை பண்ணிடுறாங்க. அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த 2 பேத்துக்கும் இடைப்பட்ட டிஜிட்டல் கம்யூனிகேஷன், அந்த 2 பேரோட ஃபோன் ரெக்கார்டு எடுத்து பார்த்து அவங்க எப்படிலாம் அந்த குழந்தைய அவங்க கொடுமைப்படுத்துறாங்க, இந்த குழந்தை அவங்க வாழ்க்கையில எவ்வளவு இடையூறா இருக்குங்கிறத எப்படியெல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க, ஃபைனலா எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வச்சு ஃபைனலா 2 பேத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்கிறவங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு அகைன்ஸ்டா கிடைக்கிற தடயங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஃபோன்லையோ இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு டிஜிட்டலா தடயங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. மெசேஜ் அனுப்பியிருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேட்டர்ல போட்டோ ஷேர் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மீடியால தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. இந்த 3வது இன்சிடென்ட் அடுத்து என்ன நடக்குதுன்னா, 2019 இருந்து 20 வருஷத்துல யூஎஸ்ல இருக்க பென்சில்வேனியா அப்படிங்கிற ஸ்டேட்ல நடக்குது. அதுல லிசாங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் இருக்கு. அதாவது 8 வயசுல ஒரு குழந்தை, 4 வயசுல ஒரு குழந்தை. இவங்க கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா இருக்கும்போது ஆன்லைன்ல ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவில் அது காதலா மாற ஆரம்பிக்குது. இதுல என்ன ஒரு இதுனா, அந்த கேஸ்ல வித்தியாசம்னா, இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கவே இல்லை. 2 பேரும் ஆன்லைன்லயே பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகும் போது ஒரு ஸ்டேஜில் பயங்கரமாக காதலிக்கிறாங்க. அப்போ அந்த லிசாங்கிற பெண்மணியை அந்த எதிர்முனையில் இருக்க பார்ட்னர் மேனிப்புலேட் பண்ணி, இந்த குழந்தைகள் இருந்தால் நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க மேனிப்புலேட் பண்ணி இவங்க அந்த 2 குழந்தைகளையும் கொலை பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த 2 பேரையும் இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷனை வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒக்லஹாமா ஸ்டேட்டில் 2016 வருஷம் நடந்திருக்கு. கேத்ரின் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு கெல்சிங்கிற இன்னொரு பெண்மணி மேலே காதல் ஏற்படுது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கை குழந்தை இருக்கு, ஒரு 6 மாசமோ அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தையை இவங்க 2 பேரும் காதலுக்கு இடையூறா இருக்காங்க அப்படின்னு இந்த கெல்சி மேனிப்புலேட் பண்ணி அந்த குழந்தையோட அம்மா கேத்ரின் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. ஃபைனலா அந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷனை வச்சும் இவங்களை வச்சு அரெஸ்ட் பண்ணி 2 பேத்துக்குமே தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வழக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நம்ம இந்த 4 வழக்கும் சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இந்த வழக்கையும் எடுத்து இதை ஒரு கிரைம் மாதிரி பேட்டர்ன் பார்த்தோம்னா எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. எப்படி இந்த கிரைம் நடக்குது அப்படிங்கிறது அந்த பேட்டர்ன் ஃபுல்லா நம்ம டீகோட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த பார்ட்னருக்கு இடைப்பட்ட அந்த உறவு எப்படி இருக்குன்னா ஓவர் அட்டாச்மெண்டா இருக்கு. பயங்கரமா, அதாவது காலேஜ் படிக்கிற பசங்க கூட இப்படி லவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு இடைப்பட்ட அந்த உறவு ஓவர் அட்டாச்மெண்டா இருக்கு. அந்த ஓவர் அட்டாச்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேத்துக்கும் ஒரு லோயாலிட்டி, அதாவது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹானஸ்டா உண்மையா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட மோரல் என்ன அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு திருமணம் ஆச்சு, நான் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், பையன் லவ் பண்ணுறோம், அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மோரல் வேல்யூங்கிறதே கிடையாது. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்குது, நான் விருப்பப்பட்டு காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உண்மையாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு ஒரு தடைக்கல் மாதிரி தெரிய ஆரம்பிப்பாங்க. அப்ஸ்ட்ரக்கல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
என்னடா இது வீட்டுக்காரன் வந்து பெரிய எம்சியா இருக்கேன், காதலி கூட பேச முடியல, குழந்தை வேற நையின்னு அழுதுட்டு இருக்கு, ஒரு காதலியோட அரை மணி நேரம் பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு தடைக்கல் மாதிரி தெரிய ஆரம்பிப்பாங்க. அதே டயத்துல அந்த எதிர்முனையில் இருக்க பார்ட்னர், காதலிக்கிற அந்த பெண்ணோ ஆணோ கூட அந்த டிபெண்டன்சி ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர பாண்டா அவ்வளவு க்ளோஸா போயிட்டு இருக்கும். ரெண்டாவது என்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா மோட்டிவேஷனல் டிஸ்ட்ராக்ஷன். அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டு வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாயிட்டு போகும்போது அந்த எதிர்மனையில் இருக்க பார்ட்னர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ட்ரஸ்டும் அஃபெக்ஷனும் அதிகமாகும் போது அவங்க சொல்றதை எல்லாத்தையுமே வந்து இவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு, இது இல்லைன்னா நம்ம எவ்வளவு ஜாலியா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது இவங்க மனசுல வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பதிய ஆரம்பிக்கணும், நம்மளோட உறவுக்கும் சந்தோஷத்துக்கும் இந்த குழந்தை வந்து தடையா இருக்கு, ஸோ என்னோட லைஃப் வந்து இந்த குழந்தை இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் வந்து அவங்க மனசில் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிக்கும். அதுக்குரிய விதையை யார் போட்டது? எதிர்முனையில் இருக்கிற அந்த பார்ட்னர். இந்த இதை பொறுத்த வரைக்கும் எதிர்முனையில் ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆண் ஆணை காதலிக்கலாம், பெண் பெண்ணை காதலிக்கலாம், இல்லை ஆண் பெண்ணை காதலிக்கலாம். இந்த காம்பினேஷன் பிரச்சனையே கிடையாது. பட் இந்த மாதிரி உறவுல போகும்போது அந்த எதிர்முனையில் இருக்க பார்ட்னர் கொடுக்குற அந்த அழுத்தமும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான் இவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு தவறான விதையை வந்து விதைக்க ஆரம்பிக்கும். மூணாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுது, ஐசோலேஷன். இப்போ இந்த மாதிரி திருமணமான ஒரு பெண் வந்து இன்னொரு பெண் கூடிய ஆண் கூடிய காதலிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே அவங்க தனிமைப்படுத்திப்பாங்க. ஏன் தனிமைப்படுத்திக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உறவு இருக்குங்கிறது யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னா இதை வந்து நம்மளை திட்டுவாங்க, நம்மளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம யாருக்கிட்டேயே சொல்ல வேணான்னு குடும்ப உறவுகள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சொல்ல மாட்டாங்க, அந்த கம்யூனிட்டியில் யாருக்கிட்டையும் இதை பற்றி தெரியாது. கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து ஐசோலேஷன் பண்ணிப்பாங்க. அப்படி ஐசோலேஷன் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். தன்னோட காதலி கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இதை யார்கிட்டயே சொல்லி ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்காம போயிருங்கிறதுனால தான் 99.99% இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் அவங்கள ஐசோலேட் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்து அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஷேர்டு டெலியூஷனல் திங்கிங் சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, ரெண்டு பேரும் யதார்த்தமா பேசிட்டு இருக்கும் ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த பார்ட்னர் சொல்லுவாங்க, சே பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கடா அப்படிம்பாங்க. ஆனா அந்த குழந்தை நம்மளுக்கு இடையூறா இருக்கு அப்படிங்கிற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. பட் நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பார்ட்னர் சைடு இருந்து ஒரு பாயிண்ட் வரும், இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா நம்ம எவ்வளோ நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கும்போது இவங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்லாம் அவங்க ஒரு சைடு மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இருக்கலாமோன்ட்டு. இப்போ ரெண்டு பேருமே அதை பற்றி சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உண்மையிலேயே இந்த குழந்தைய வச்சுட்டுலாம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது, அது இல்லாமல் இருந்தால் நினச்சிப்பார் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் அந்த கிரைம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அடுத்த ஸ்டேஜ். அப்போ ரெண்டு பேருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, ஓகே நம்ம சந்தோஷத்துக்கு இந்த குழந்தை தான் இடையூறா இருக்கு, நம்ம சந்தோஷத்துக்கு இந்த ஹஸ்பண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இடையூறா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த மாதிரி கிரைம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதையுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழந்தையோட அம்மா தன்னிச்சையா திங்க் பண்ணி எடுத்துருக்க மாட்டாங்க. அது நீங்க பிரியாணி அபிராமி கேஸ்ல அந்த ஆடியோவை கேட்டீங்கன்னா தெரியும். கண்டிப்பா அந்த கிரைம் பண்ண போறது ரெண்டு பேத்துக்குமே தெரியும். அது ரெண்டு பேருமே அந்த கிரைம்ல இன்வால்வ் ஆகிற அந்த காதலி ரெண்டு பேருமே பல நாள் டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடிவாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் பல நாள் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிப்பாங்க, இந்த குழந்தைகள் நம்மளுக்கு அப்ஸ்ட்ரக்கலா இருக்கு, இடையூறா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த மாதிரி பீப்புள் இந்த மாதிரி தாட் வரும்போது ஏன் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? ஷேர் பண்ண இந்த மாதிரி கிரைம் குறையுன்னு பார்த்தா அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது லோ கோப்பிங் ஸ்கில்லும்பாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் போறதுலயும் பிடிக்காது, ஃபேமிலி கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதும் பிடிக்காது, லீகலா தன்னோட கணவர் கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி தன்னோட காதலி கூட போகணுமா அதுவும் கிடையாது, மெச்சூரிட்டி இருக்குமா அதுவும் கிடையாது, எம்பத்தி இருக்குமா அதுவும் கிடையாது. அது ஸ்டார்டிங்ல இருந்தா கூட இவங்க ஸ்கில்லை இவங்களே கோப்பப் பண்ணிக்க தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு செல்ஃப் மெச்சூரிட்டின்னு ஒன்று சொல்லுவோம், செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று சொல்லுவோம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் நம்மளுக்கே தெரியல இது தப்பு, இது ரைட்டு, இது மோரல் அப்படிங்கிற மாதிரி. பட் அது என்ன ஆகுதுன்னா நாள் போகல அது எல்லாமே அந்த கோப்பிங் ஸ்கில் வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறோம். நம்மளை எதிர்முனையில் இருக்க பார்ட்னர் வந்து 100% டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அவங்க சொல்றதை நீங்கள் 100% கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாத்துக்கும் டவுட் வரும், அவன் சொன்னால் உனக்கு எங்கப்பா அறிவு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொந்த குழந்தை யாராவது கொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லுவோம். பட் இதில் பாதிக்கப்பட்ட
சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கோ அந்த கொலை செஞ்ச அந்த நபருக்கோ அதில் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. பல நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 அவங்களோட அந்த கோப்பிங் ஸ்கில்லே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். அவங்களால செல்ஃபாக எதையுமே திங்க் பண்ண முடியாது. 100% அந்த பார்ட்னர் சொல்றதான் பிலீவ் பண்ணிடுவாங்க. இதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த பார்ட்னர் எதிர்முனையில் இருக்க பார்ட்னர் வந்து கம்ப்ளீட்டாக இவங்களை டேக் ஓவர் பண்ணிக்கிறது. பார்ட்னர் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இதுவரைக்கும் அவர் அப்படி இனிஷியலாக சொல்றது, அப்புறம் இவங்களுக்கு ஒரு சின்ன தாட் வருது, இப்படி அது ஒரு செடி மாதிரி, ஒரு விதை போடுற மாதிரி, விதை போட்டு செடி ஆகி மரமாக வளர்ந்து நிற்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது அந்த பார்ட்னர் சொல்றதை முழுசாக நம்பிடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ தன்னோட குழந்தை அந்த பாசம் அதெல்லாம் இருக்காது. ஜென்ரலாக ஒரு அம்மா அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு அம்மா என்ன பண்ணுவோம், குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். கரெக்டாக அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்னு சொல்லுவாங்களே, அது என்ன ஆகுனா நாளடைவில் வீக் ஆகிட்டே வரும். ஒரு அம்மாவுக்கு தன்னோட குழந்தைய பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஜீரோக்கு வந்து கடைசியில் அந்த அம்மாவே குழந்தைக்கு யமனா ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி எதிர்மனையில் இருக்க பார்ட்னர் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு புது மனுஷனாகவே மாற்றி காமிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த பார்ட்னர் எதிர்முனையில் இருக்கிறவங்க மேனிப்புலேட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன கிரைமையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தன்னோட சொந்த குழந்தையோ கணவரையோ கொலை பண்ணுறக்கூடிய மைண்ட் செட்டு கூட வந்துடும். ஸோ அட் த ஃபைனல் ஸ்டேஜில் தான் இந்த கிரைமை எக்ஸிக்யூட் பண்ணுறது சப்ரஸ்டு பேரண்டல் பாண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கு இருக்கிற பாண்டு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அத்து போயிடும். அந்த குழந்தை என்ன ஆனாலும் இந்த அம்மா கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி, சுத்தமாக பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லலாம். அந்த குழந்தை உயிரோடு இருக்கோ இல்லை எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அது இறந்தா எனக்கு நிம்மதி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றதான் கடைசி ஸ்டேஜ். அப்போ வந்து என்ன ஆகுனா, அந்த பார்ட்னர் ப்ரெஷர் போடுவாங்க, குழந்தைய ஏதாவது பண்ண சொல்லி, இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வரும். ஃபைனலாக அந்த எமோஷனல் பாண்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். தொப்புள் கொடி கட் ஆகிற மாதிரி அந்த எமோஷனல் பாண்டு கட் ஆக விட்டு இந்த கிரைமை ஒரு அம்மாவால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இதை வந்து நம்மளுக்கு பதைக்கு ஒரு அம்மா எப்படி குழந்தைய பண்ண முடியும் அப்படின்னா, இதெல்லாம் பல ஸ்டெப்ஸை கடந்து தான் ஒரு பெண்ணோ ஆணோ தன்னோட குழந்தைய கொலை பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க பிரேக் ஆனால் கூட இவ்வளோ பெரிய கிரைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த கிரைமில் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி பார்க்கப்படுது. ஃபைனலாக அந்த காக்னிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்களே, அதாவது நம்மளுக்கு எது தப்பு ரைட்டுங்கிறது தெரியும்ல. ஸோ இது தப்பு இது ரைட்டு அப்படிங்கிறது தெரிய வரல, அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வர்றதுக்கு இது பேர். இது தப்புங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதாவது நம்ம அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓகே, கிரைம்னு தெரியுது, ஆனால் இது தப்புங்கிற ஸ்டேஜே அவங்களுக்கு தெரியாது. தன்னோட குழந்தை இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒன்று, இந்த குழந்தை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலாம், காதலியோட சந்தோஷமாக இருக்கலாங்கிற மாதிரி அந்த காக்னிட்டிவ் திங்கிங்கே இல்லாமல் போகிறதான் இந்த கிரைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய கடைசி கட்டம். ஸோ இதுதான் நம்ம நாட்டில் நடந்தாலும் சரி, இதே மாதிரி ஃபாரின்ல நடந்தாலும் சரி, அதோட கிரைமோட பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ திரும்ப நம்ம கிருஷ்ணகிரி கேஸுக்கு வந்தால் கூட, இது வந்து ஒரு பெண் இன்னொரு பெண் மேலே ஏற்பட்ட காதல், ஒரு ஓரின சேர்க்கை அப்படிங்கிறதுனால இந்த கிரைம் நடக்கல. அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆணை காதலிச்சிருந்தாலும் இந்த கிரைம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஓரின சேர்க்கைங்கிறது ஒரு காரணம் கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிறதுனால அதை மீடியாவில் கொஞ்சம் பரபரப்பாக பேசுகிறாங்க. சரி ஓகே பாஸ், இப்போ இந்த மாதிரி நடக்குது, ஒருத்தவங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காதலிக்கிறாங்க, அப்படியே ஒரு நீண்ட நாள் சுத்தமாக மேனிப்புலேட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க குழந்தைய கொலை பண்ணி வச்சுறாங்க, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்து பார்த்த வரைக்கும் என்னன்னா, இதை வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து பெருசாலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்களே அவங்க ஐசோலேட் படுத்திக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, குழந்தை மேலே இந்த மாதிரி ஒரு வெறுப்பு வருது, நாளைக்கு இந்த க்ரைமை கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அந்த க்ரைம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்க அவ்வளோ பேக்ரவுண்டு தெரியும். சின்ன இது அவங்களுக்கு அஃபையர் தெரிய வரும். பட் இந்த ஸ்டேஜுக்கு அவங்க போவாங்களா அப்படிங்கிறது இந்த கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வந்து பிரியாணி அபிராமி கேஸ் இருந்தாலும் சரி, இந்த கேஸ் இருந்தாலும் சரி, யாருமே இந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அமுக்கினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி. அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க, மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுப்பாங்க, பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிரைம் வந்து சடனாக ஒரு நாள் வெளியில் தெரிய வரும். அப்போ இது யாரு தான் கண்டுபிடிக்கிறது, இது யாரு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் நடக்காமல் அவங்கள காப்பாற்றுறதுனா அவங்க தான் அவங்கள காப்பாற்றிக்கணும். பிகாஸ் நம்மளுக்கே தெரியும், இது என்னமோ ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது, அப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற விஷயம். பட் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அவங்க சுதாரிச்சிட்டாங்கன்னா இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்மளுக்கே ஒரு டவுட் வரும், ஒருவேளை நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமா, நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரி ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும். இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பெண் மேலேயோ ஆண் மேலேயோ கல்யாணமானவங்களுக்கு ஒரு அஃபையர் ஒரு அஃபெக்ஷன் வருதுன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளே கேட்டுக்கணும். நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறோமா,
அந்த நபர் கூட ரொம்ப அட்ராக்டிவாக, அதாவது அந்த நபரை எப்போ பார்த்தாலும் பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதா, இல்லை இந்த விஷயத்தை வந்து எல்லாத்துக்கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதா, இல்லை அந்த நபர் மேலே ஏற்பட்ட ஆணோ பெண்ணோ அவங்க மேலே ஏற்பட்ட காதல்னால தன்னோட குழந்தைகள் மேலே ஒரு வெறுப்பு வருதா, குழந்தைகளை சரியாக கவனிக்காமல் விட்டுறோமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொஸ்டின் கேட்டுக்கலாம். தவறான முடிவுகள் எடுத்துட்டு இருக்கோமா, அதாவது ரொம்ப ஓவராக நம்மளையும் அறியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் இன்னொரு நபர் தன்னை கண்ட்ரோல் பண்ணுறாரா அப்படிங்கிறது வந்து ஏர்லி ஸ்டேஜில் இந்த கொஸ்டின்லாம் நம்ம கேட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் எஸ்ன்னு வந்துச்சுன்னா ஓகே, நம்ம ஏதோ ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்கோம், இது இங்கேயே கட் பண்ணணும், இல்லைன்னா நாளைக்கு தன்னோட குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் தான் மூலமே ஆபத்து வரும் அப்படிங்கிறது வந்து உங்களால் ரியலைஸ் பண்ணி முடியும். இது வந்து நம்ம வந்து அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிலாம் லூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை திங்க் பண்ணணும் ஒரு ஸ்டேஜில். அப்போ நம்ம திங்க் பண்ணிட்டோம், ஓகே எனக்கு தெரியுது நான் தவறான வழிக்கு போயிட்டு இருக்கேன், அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியலனா அப்போ நீங்கள் வந்து மனசு விட்டு குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ப தகுந்தமான நபர்கிட்ட உண்மையை சொல்லி பேசலாம். அந்த நபர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் இதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தெரியும், இவர்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நபர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த மாதிரி எனக்கு தோணுது, அந்த மாதிரி ஒரு நபர் கூட அட்ராக்ஷன் ஏற்படுது, என் குழந்தைகள் மேலே வெறுப்பு ஏற்படுது, நாளைக்கு இந்த ஊரில் நடக்கிற மாதிரி நானும் ஏதாவது பண்ணிடுவானாங்கிற பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட வந்து உதவி கேட்கலாம். பட் இதை குடும்ப உறவுகள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க ஏதாவது ஒரு நபர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி உதவி கேட்டாங்கன்னா உடனே பயங்கரமாக பிரச்சனை பண்ணி இப்படி குடும்ப மானத்தை வாங்கிட்டே அப்படின்லாம் கேட்காம அந்த கிராவிட்டி, அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அப்போ தான் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டரை பண்ணி கவுன்சிலிங் கூட்டு போக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இதை ரொம்ப ஷேமாக ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்லேயே இதை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக அவங்கள கவுன்சிலிங்கும், இதுக்கு நிறைய தெரப்பி இருக்குது, அங்கே கூட்டு போய் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி கவுன்சிலிங்னு ஒன்று கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்கும். புதுசாக குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் பயங்கர டிப்ரெஷனில் இருப்பாங்க. அந்த டயத்தில் தன்னோட டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆண் கூடிய பெண் கூடிய நிறைய பேத்துக்கு தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக டெலிவரி ஆகிட்டு வந்தால் கூட அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனுக்கு கூட நீங்கள் கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த கிரைமை யார் அவாய்ட் பண்ண முடியும்னா, இதில் சம்மந்தப்பட்ட அந்த நபர்களை மட்டும்தான் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்போனா நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஏர்லி ஸ்டேஜில் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு இடத்துல ஆமாம் அப்படின்னா நீங்களே சால்வ் பண்ண முடிஞ்சால் பெட்டர், நான் விலகி வந்துருங்க, இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கவுன்சிலிங் போங்க, இல்லை உங்கள் குடும்ப உறவுகள் யார் கேட்டியாவது சொல்லி அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணலாம். இந்த கிரைம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் 2 வரியில சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ். அதாவது அவங்களுக்கு வந்து சமநிலையே இல்லை. இந்த ராட்சசன் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கொலைகாரனோட மனநிலை வந்து சமநிலையில் இல்லைம்பாங்க. சமநிலையிலாம் என்ன, நம்மளுக்கு எது தப்பு ரைட்டுன்னு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட மன ரீதியான ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ். 2வது எமோஷனல் டிபெண்டன்சி. நம்ம குடும்பத்தை அல்லாத ஒருத்தர்கிட்ட பயங்கரமான ஒரு எமோஷனல் டிபெண்டன்சி. ஃபிசிக்கல் டிபெண்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட், அது வேற. எமோஷனல் டிபெண்டன்சினா அந்த நபர் மேலே ஒரு அளவுக்கு அதிகமான லவ்வோ, காதலோ, ஈர்ப்போ, அட்ராக்ஷனோ, இன்ஃபாக்சுவேஷனோ என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எமோஷனல் டிபெண்டன்சி. ஸோ இப்போ நீங்கள் பழகுறீங்க, 3rd பர்சன் கிட்ட பேசுறீங்க, திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர்கிட்ட தான் போய் சொல்லணும்னு தோணுது, திடீர்னு உங்களுக்கு பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போய் சொல்லணும்னு தோணுது, உங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அந்த நபரை தான் தேடி போகிறீங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட நீங்கள் எமோஷனலாக டிபெண்டன்ஸாக இருக்கீங்க. அந்த நபர் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் வெளி நபர்கிட்ட ஒருத்தவங்க இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 பாயிண்ட் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம், சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் அண்ட் எமோஷனல் டிபெண்டன்சி. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம் நான் நினைக்கிறோம். நான் ஏன் இதெல்லாம் படித்து இதெல்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களையும் அறியாமல் இந்த மாதிரி லைஃப்பில் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த காணொலி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கலாம். அந்த மாதிரி பாதையில் நீங்கள் உங்களையும் அறியாமல் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இங்கேயே அப்படி விட்டு விலகிட்டு வந்தோம்னா நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அப்பாவி குழந்தைகளும் தங்களோட உயிரை இழக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.